வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிம்பிளாக எப்படி சிக்கன் வறுவல் சக்தியும் சுவை நிறைஞ்ச மாதிரி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க. எனதருமை குடும்ப உறவுகளை, ஜெம்சியின் ஆதரவாளர்களை, பவுன் ஃபுட்ஸுடைய நேயர்களை கவனமாய் பாருங்கள். உங்களுக்காக இந்த சிக்கன் வறுவலுக்காக காலையிலிருந்து 3 மணி நேரமாக போராடி வந்திருக்கிறோம். அதாவது அவ்வளவு வேலை. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ சிக்கன் வறுவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, முந்தைய நிகழ்ச்சியான பிரியாணியை பக்குவப்படுத்த போகிறோம். தம் போடாமல் எப்படி அதுக்கு ஈக்குவலாக சக்தி சுவை நிறைந்ததாகங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இப்போ விசில் அடங்கிடுச்சு, நல்லா பார்த்துங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஈரம் பூரா வெளியே வந்துருச்சுங்களா. தண்ணி ஊற்றுனா இங்கே பாருங்கள், ஒரு இதுலேயே ஊற்றி காட்டுறேன் கப்பில். இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் செஞ்ச உடனே பிரியாணி செஞ்ச உடனே இந்த டைமிங் கொடுக்காம போனீங்க அப்படின்னா இவ்வளவு ஈரப்பதம் வெளியே வராது. அப்புறம் அது கஞ்சி மாதிரி தான் இருக்கும், கொலா கொலான்னு தான் போகும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் சீக்ரெட்டு, தம் போடாமல் வர வைக்கிறது. 15 நிமிடம் நம்ம விட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு எதுங்க பருப்பாமுட்டி. இந்த பருப்பாமுட்டி பிள்ளை மருது அப்படிங்கிற மரத்தில் செய்து வச்சுக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம அறிவியல் சயின்ஸ் இருக்குது, நம்ம குரு வைத்திய வாழ்வியலோட சிறப்பு இருக்குது. இந்த இது செய்யறது பிள்ளை மருது. அப்படி கிடைக்காதவங்க வேப்பன், அப்புறம் அந்த மாதிரி அடுத்தடுத்த படிப்படியாக வந்துக்கலாம். 100% இதை செய்ய வேண்டியது பிள்ளை மருதில் மட்டும்தான் செய்யணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கிளறணும். ஒரே கல்லில் 2 மாங்காயை பின்ன பண்ணுறோம்னா இதற்கு புதினாவை மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம். கருவேப்பில், கொத்தமல்லி இதுக்கு சேர்த்த போகிறதில்லை. பிரியாணியை பொறுத்தவரை நம்ம இலையை மட்டும் போட்டால் போதுமானது, தண்டு தேவையில்லை. அந்த கொனையில் இருக்கிறது வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ நல்லா இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. பவுன் அம்மாவுக்கு சளி பிடிச்சிருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா தயிர் பச்சடி சேர்த்த போகிறதில்ல. அதனால் நிறையா இப்போ தான் கிள்றேன் உங்கள் கண்ணு முன்னாடி. அதிலிருந்து போட்டு அந்த வாசம் அப்படியே குப்பு 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 குப்புன்னு அந்த புதினா மின்ட்டு வாசம் வந்த உடனே அப்புறம் இங்கே பாருங்கள், கரண்டியை போடக்கூடாது. இப்போ அது எப்படி பளபளன்னு இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் அடியில் தீயாமல் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிரியாணி பவுனம்மா பளபளன்னு எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பிரியாணி கூட்டு அங்கொன்னும் இங்கொன்னுமா தனியாக வந்திருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சரியாக கண்டுபிடிச்சி எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு எல்லா அரிசியிலையும் போகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா கீழ் அரிசியில் பிரியாணி அந்த மசால் படாமல் இருக்கும், அந்த பேஸ்ட்டு, ஓகேங்களா? மேல் அரிசியில் பட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, உடஞ்சி போயிடக்கூடாது, ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் நம்மளுக்கு அது இப்போ அந்த போட்ட பச்சை இது இந்த பிரியாணி சூட்டுக்கே கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக மாறிடுச்சு. ஸோ பச்சையாக தான் போடணும், சமைக்கையில் போடக்கூடாது. சமைச்சு முடித்து எடுக்கிறப்ப தான் போடணும். மலச்சிக்கல் உள்ளவங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல அருகம்பில் பொடியும் இதே மாதிரி, எப்படிங்க, அருகம்பில் பொடியும் இதே மாதிரி பண்ணணும். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், அடியில் தீயாமல் இருக்கும். பவுனம்மா செஞ்ச பக்குவம் பார்த்துக்குங்க. எந்த இடத்துலையுமே தீயாது. இந்த அடி வண்டலை வேணாலும் எடுத்து இப்படி மேலே போடுறேன், பார்த்துக்கு. எங்கேயுமே தீயில. கேள்வி கேட்ட சகோதரியை பார்த்துக்குங்க. பளபளன்னு தீயாமல் பக்குவமாக பவுனம்மா உங்களுக்கு டெமோ காண்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மூடி வச்சுட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுறோன்னா அந்த டைட்டு போட்டு மூடிடுங்க, ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துருவோங்களா? அடுத்து நம்ம பற்ற வச்சு இதை ஆரம்பிங்க. டக் 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 டக்குன்னு வறுவல். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், குழம்பு தயார். இந்த குழம்புலேருந்து எடுக்கணும் எதைங்க, வறுவலுக்கானது. ஓகே, ஜெம்சி நேயர்களை பார்த்துக்குங்க. குழம்பு அப்படியே இப்போ தான் சிக்கன் குழம்பு, இதுக்குள்ளே கறி அப்படியே மிதந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. அதை பூரா அப்படியே எடுத்து இந்த வறுவலுக்காகவும் நம்ம போட்டுக்க போகிறோம், ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சந்தி, கடுகு கிடுகெல்லாம் எதுவும் போடக்கூடாது, கடலைப்பருப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் டைரெக்டாக போட்டுருங்க.
ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. குழம்பு வைக்கிற டெக்னிக்லேயே அப்படியே வந்து நம்ம வறுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கீஸ்டெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. வெறும் தக்காளி, வெங்காயம். இதில் வழக்கம் போல் உடல் சூடு உள்ளவங்க இதுலேயும் சுக்கு சேர்த்திக்கங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த எண்ணெயை போடுறப்பவே அருகம்புல் பொடியை சேர்த்திக்கங்க. வேறு லெவலில் இருக்கும். யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்க வழக்கம் போல் பொறுமையாக இருங்க, சொல்கிறேன் என்ன சேர்த்தணும். இப்போ இதை வந்து முதல்ல பச்சை வாசம் போனால் போதும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. இதிலிருந்து எடுத்து ஊற்றுற அந்த குழம்போட சேர்த்தி தான் வேகணும். அதுலேயே போட்டு ஓவராக வந்து வேக வச்சிடாதீங்க. இங்கே மகப்ப இங்கே இருக்கு இதோ இதற்கு நகப்ப. இப்போ இங்கே பாருங்கள், இதிலிருந்து அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கறி கொஞ்சம் குழல் எலும்புகளோட இவ்வளவுதான் வறுவலுக்கு. இது மீதி குழம்புக்குள்ளே இருக்கட்டும். நம்மளுக்கு 2-3 நாளைக்கு வேணும். ஏன்னா 3 நாளைக்கு அந்த குழம்பு கொண்டு வரோன்னு இந்த தடவையும் சொல்கிறோம். பார்க்கலாம் 3 நாள் நிற்கிதா அப்படி. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் உப்பு போடணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் என்னென்ன சேர்த்துறோங்கிறத பாருங்கள். உப்பு போட்டு மறுபடியும் வேக வைக்கணும். ஏன்னா கறியில் உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டிருப்போம். என்ன காரணம்னா, உப்பை போடாமல் முதல்ல கறியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைக்கல உப்பு போட்டுருங்க. உப்பு கம்மியாக தான் போட்டிருப்போம். என்ன காரணம்னா 3 நாள் சுண்டை வைக்க போகிறோம். ஸோ சுண்டை உப்பு அதிகமாக ஏறும். சிக்கன் அதிக உப்போடு சாப்பிட்டா அதுவே ரொம்ப டேஞ்சரு. அதுவும் யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகிறவங்களுக்கு வேறு லெவலில் பிரச்சனை பண்ணி விட்டுரும். அப்புறம் இந்த கிட்னியில் கல், சட்னியில் கல் உள்ளவங்களுக்கெல்லாம் சிக்கனோடு அதிகமாக உப்பு சேர்த்துறது ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஸோ இங்கே ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த சிக்கன் சாப்பிட்றப்போ முடிந்தவரை உப்பு ரொம்ப கம்மியாக எடுத்துங்க. நாக்கு கேட்கறதுலேருந்து 50% பயன்படுத்துங்க, சிக்கன் சாப்பிடையில் மட்டும். ஓகேங்களா? போதும் ரொம்ப இது பண்ணாதீங்க. கறி வெந்துருச்சு, இந்த வேக மட்டும் விடுங்க. ரொம்ப கறி ஏற்கனவே இதில் நல்லா வெந்து அந்த சட்டியோட சூட்லேயும் வெந்துருச்சு. போட்டு விளக்குனீங்கன்னா எல்லாம் அப்புறம் அந்த குழம்பு எப்படி சொல்கிறதுங்க, அந்த குழல் எலும்புலேருந்து எல்லாம் தனித்தனியாக வெளியே வந்துடும். இப்போது அந்த இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வேகணும், அழுங்காமல் பிரட்டி விடணும். இதில் என்னென்ன சேர்த்துறது கூடுதலாக அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மலச்சிக்கல் உள்ளவங்க, பெருங்குடல் சிறுகுடல் சுத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க, பேதிக்கு எடுத்துக்க முடியாதவங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இப்போ ஃபைனலாக சேர்த்துங்க. அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப வேண்டாம், இந்த இடத்துல ஃபைனலாக இப்போ தான் சேர்த்தணும். ஒருவேளை உங்களால் அம்மிக்கல்ல உட்காந்து அரைக்க முடியல அப்படின்னா இந்த இடிகள் இருக்குது பாருங்கள், இடிகளில் கண் கூட தட்டி நைஸாக பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இதில் போட்டுருங்க. இந்த டயத்தில் போட்டு கொதிக்க விட்டு இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது மேலே ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுங்க உங்களுக்கு அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபைனலாக ரொம்ப மலச்சிக்கல் இருக்குது, 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் போகுது, நான் எப்படிங்க சிக்கன் சாப்பிட்றது, அது இன்னும் பிரச்சனை பண்ணுங்கிறவங்க ஒரு சின்ன ரெக்கமெண்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில். இது ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் நான் சொல்கிற மூலிகையை கூட சேர்த்திக்க மறுபடியும் எச்சா. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கிரேவியோடு இருக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வரன்னு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போது இந்த குழம்புல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேர்த்திக்கிறோங்க, வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய், நெத்து தேங்காய், கடலை எண்ணெய், மஞ்சப்பொடி இத்தனையும் சேர்த்தி மிளகா கூட்டு ஆட்டி வணக்கி அதை வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டி அந்த நுண்ணீரிகளோடு எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு அந்த குழம்பு சேர்த்திலையும் மறுபடியும் கடலெண்ணெய் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு கறியெல்லாம் போட்டு அந்த கறியுடைய கொழுப்பு கரைஞ்சி இதில் இறங்கியிருக்கு. எதுலைங்க? இந்த தண்ணிக்குள்ளே. சரிங்களா? சிக்கன் கொழுப்பு கொண்டா வெறுங்கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை வந்து சிக்கனுடைய கொழுப்பு அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே நிறையா இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த அப்படி இன்னொரு இது இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மேலால் இருக்கிறது என்ன தெரியுங்களா, அந்த கொழுப்பு, சிக்கனுடைய கொழுப்பு கூட கடலெண்ணெய் 2 தான் இருக்குது. ஸோ இந்த எடுத்து ஊற்றியில் இந்த கொழுப்பும் சேர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, கொழுப்பும் சேர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். நெய் வந்து இந்த இடத்துல ஊற்றிக்குங்க. சரிங்களா?
ஃபைனலாக இப்போ இந்த ஃபைனலாக இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அருகம்புல் பொடி, சரிங்களா? கூட இன்னியும் பண்ணுறவங்க வல்லாரை, யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்க வல்லாரையை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபைனலாக ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ போதுமானது. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இது மேலே வல்லாரையை என்னென்ன இதுக்கப்புறமும் ஃபைனலாக சேர்த்துலாம் பாருங்கள். ஓவராக மறுபடியும் சூடு இருக்கிறவங்க இந்த இடத்துல மறுபடியும் சுக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக போட்டுங்க, பெப்பர் போட்டுக்கலாம், சரிங்களா? எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுறாதீங்க. என்னென்ன சேர்த்தலான்னு சொல்கிறேன். குடும்ப உறவுகள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சுக்கு சேர்த்தலாம், பெப்பர் சேர்த்தலாம், அருகம்புல் பொடி சேர்த்தலாம், வல்லாரை சேர்த்தலாம், சரிங்களா? தி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபைனலாக மேலே. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த சூட்டில் ரெண்டுலேயும் ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கொத்துமல்லி கருவேப்பிலையை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கறி லீவ்ஸ், ஓகேங்களா? இப்போ தான் ஒடிச்சிட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்டோட வீட்டில் போய். இப்போது இங்கே பாருங்கள், இதிலிருந்து 1 2 3 4 5 கிளறுங்க உங்கள் கண்ணு முன்னாடி. அதே மாதிரி குழம்புலையும் 5 1 2 3 4 5 குழம்புலையும் போட்டாச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொத்துமல்லி இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காத கடையில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். வேரோடு இருக்குது, சரிங்களா? இனி அந்த வேரடி மண்ணெல்லாம் மாறாமல் இருக்குது, கொழு 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 கொழுன்னு இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல. நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே பாருங்கள், இவ்வளவு கிள்ளிக்கிறேன். குழம்புக்கு இதுக்கு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். இப்போ தான் கிள்றேன், நகத்தில் கிள்றேன். நோட் பண்ணுங்கள், மலச்சிக்கல் உள்ளவங்க நல்லா நோட் பண்ணணும். நகத்தில் கிள்ளுகிறேன், நகத்தில் கிள்ளுகிறேன். இதெல்லாம் என்னன்னு கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு பாதி, இந்த குழம்புக்கு பாதி. ஸோ ரெண்டுலேயும் போட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ கொத்துமல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போ தான் இது கூட சேர்த்துக்கிறோம்மா. கிளம்புமா, எது இல்லைம்மா. கொத்துமல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலையும் பச்சையாக சேர்த்தி இருக்கிறோம். இந்த கருவேப்பிலையிலையும் மலச்சிக்கலுக்கான தீர்வு இருக்குது, மூட்டு வலிக்கான தீர்வு இருக்குது, தலைமுடிக்கான தீர்வு இருக்குது. அத்தனை விஷயங்கள் இருக்குது கருவேப்பிலையில். ஸோ அதனால தான் பச்சையாக சேர்த்தி அதோடைய மிதமான சூட்டில் பெரட்டி விட்டு பச்சை வாசம் போக வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே மென்று சாப்பிடணும். இதை போட்டுட்டு சமைச்சிட்டு எடுத்து தூக்கி வெளியே போடக்கூடாதுங்க. சாப்பிடையில் இது ஒரு கருவேப்பிலை ஒரு இந்த கொத்துமல்லியோட தண்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த மாதிரி பக்குவமாக சாப்பிடவும் கற்றுக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக இங்கே பாருங்கள், இதுதான் டிப்ஸ். ஈரல் அப்படியே பக்குவமாக வேக வச்சு எடுத்துருக்கிறோம். இப்போ ஈரல் போடுறோம். இந்த ஈரல் மேலே கொஞ்சம் பெப்பரை போட்டுவிடுங்க. குருமிளகு இல்லைன்னா சுக்க போடுங்க. குருமிளகு எங்கே வச்சு நீ? இங்கே தானே எல்லாம் இருந்தது. அந்த பக்கம் எங்கம்மா போச்சு? வெயிட் போடுற, நான் பார்த்துக்கிறேன். லைவில் தாய் கிழவி எடுக்க மறந்து விட்டது. பக்கத்துலேயே வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, அவ்வளோதான். அதை கலக்க வேண்டாம். இப்போ இந்த ஈரலுக்கு இந்த குருமிளகு அப்படியே இருக்கணும். இந்த பாதி எனக்கு பாதி, பவுனம்மாக்கு பாதி. இந்த பக்கம் பாதி இருக்கிறது குருமிளகோட ஈரல் எனக்கு, அந்த பக்கம் பாதி இருக்கிறது பவுனம்மாக்கு. வச்சு சாப்பிட்ருவோம். ஈரல் வந்து கடைசியில் குழம்பு வெந்ததுக்கப்புறம் தான் போட்டிருக்கிறோம். நிறைய தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அற்புதமாக எல்லாம் ரெடி. அடுத்தது சாப்பிட்ற லைவு. வாங்க மக்களை, காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம். எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.